ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஷா. ஸோ இன்றைக்கி நம்ம காதல எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் எபிசோடில் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் முடிஞ்சுது. ஆனால் இந்த எபிசோடில் அது மாதிரி எதுவுமே நடக்காது. எல்லாம் ஒரே கஷ்டகாலமாக தான் இருந்துச்சு. ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜங்கானோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா போயிருக்குது அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பேசி இந்த ப்ராஜெக்ட் செம்ம சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு வந்து போனஸ் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு, வாங்க நம்ம ஒரு டீம் டின்னருக்கு நைட் போகலாம், போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கான் கிட்ட அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான்னா, உன்னோட கசின் இங்கே கீழே இருக்க கடையில் தான் வேலை செய்கிறதா கேள்விப்பட்டேன், அவனையும் கூட்டிகிட்டு வா, நம்மளாம் ஒன்றா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க போனதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்போ என்ன ஜங்கான் கிட்ட கேட்குறாங்கன்னா, ஆமாம் இல்ஜோ ஏன் இன்றைக்கி வரவே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஜங்கானுக்கு தெரியுது இல்ஜோ வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, உடனே ஒரு கால் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகிறான். வெளியில் வந்து பார்த்தா நம்ம இல்ஜோவோட அண்ணன் ஒருத்தவங்க சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான்ல, நம்ம இல்ஜோ கூட போட்டு அடித்தானே, ஸோ அவன் வரான். அவனை பார்த்துட்டு நம்ம ஜங்கானுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இங்கே என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்கான் கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பாவை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத, இங்கே வர வேலையும் வச்சுக்காத, மரியாதையே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன கேட்குறான்னா, ஆமாம் அந்த இல்ஜோ கூட நீ இன்னும் காண்டாக்டில் தான் இருக்கிறியா என்ன, அவன் கூட இன்னும் பேச்சுவார்த்தைலாம் வச்சுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனும் கிளம்பி சைலண்ட்டாக போயிடுறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடியே அவன் என்ன கேட்குறான்னா, இல்ஜோ இங்கே தான் வேலை செய்கிறான்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்ற மாதிரியும் கேட்குறான். ஆனால் ஜங்கான் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு அவன் சர்சர்னு போயிடுறான். ஆனால் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம இல்ஜோ கூட ஒருத்தன் வேலை செய்வான்ல, அவனோட பாஸ் மாதிரி. ஸோ அவன் வந்து எல்லாமே இங்கே கீழே நடக்கத்தை வந்து பார்க்குறான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இல்ஜோவோட அண்ணா இருக்கிறான்ல, அவனை தடுத்து நிறுத்தி இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, தேவையில்லாத வேலை பார்க்காத, நீ தான் இல்ஜோ இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும், மரியாதையாக இருந்துக்கோ, இது மட்டும் ஜங்கானுக்கு தெரிஞ்சதுன்னா செம்ம பெரிய பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, டே மூடு, ஜங்கானுக்கும் தெரியாமலாம் இங்கே ஒன்றும் நடக்கலை, எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது, அவனுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அவன் குட்டியை குழப்பி விட்டுட்டு இருக்கிறான். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறானா, நீ என்ன ஜங்கானுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீ தான் அவனோட ஆளா, ஜங்கானுக்கு பின்னாடி நீங்கள் 2 பேரும் எதனா பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மாதிரி சீப்பாக பேசுகிறான். இது வந்து இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. ஸோ இங்கே பேசிட்டு அப்படியே போகிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து அப்படியே என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஜங்கான் வந்து இல்ஜோவை தேடி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அங்கே ஜங்கானோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்குறான் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து அவன் ஒரு மாதிரி தயங்குறான், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். நான் சொல்கிறேன்ல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, இல்ஜோவோட உடம்புல நிறைய காயங்கள், அடிப்பட்ட காயங்கள் வந்து அடிக்கடி வந்துட்டே இருக்குது, யாரோ அவனை அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு நம்ம ஜங்கானுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இப்போ 2 பேருமே காரில் உட்காந்துருக்காங்க, இல்ஜோவும் ஜங்கானும். ஸோ இப்போ நம்ம ஜங்கான் கேட்குறான், ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்ற மாதிரி. ஜங்கான் ப்ளீஸ் நான் சொல்கிறதுக்கு இல்லை, உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு 2 பேரும் போகிறாங்க. ஸோ அங்கே போய் அந்த சண்டை வந்து கண்டினியூ ஆகுது, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி. இப்போ வீட்டுக்கு போனோடனே நம்ம ஜங்கான் என்ன பண்ணுறான்னா, உடனே நம்ம இல்ஜோட ஷர்ட்டை வந்து தூக்கி பார்க்குறான். பார்த்தா அவன் உடம்பு ஃபுல்லாக காயம், ஃபுல்லாக பேண்டேஜாக இருக்குது. இதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜங்கான் கோவமாக கேட்குறான், இதெல்லாம் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு இல்ஜோ வந்து நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்றான். யார் பண்ணா, உன் அண்ணன் தானே பண்ணா இது எல்லாத்தையும், ஒரு வார்த்தை சொல்லு, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவனை சாகிற அளவுக்கு நான் அடிக்கிறேன், ஆனால் நீ சொல்ல மாட்டியே, ஏன் இப்படி பண்ணுற, அவனை உன்னை அடிக்க விட்டு நீ ஏன் அது மாதிரி சைலண்ட்டாகவே இருக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக நம்ம வந்து ஜங்கான் இருக்கிறான். ஸோ ஆனால் இல்ஜோ வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா, எனக்கு புரியுது அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு. என்னதான் இருந்தாலும் அவனோட அப்பா இறந்துருக்கிறாரு, அவனுக்கு அவர் அப்பா தானே, அவன் ஏன் எனக்கு வெறுக்கிறான்றது எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவன் வந்து ரொம்ப நல்லவன்ற அந்த கணக்குலேயே வந்து பேசிட்டு இருக்கான். ஆனால் இது எதுவுமே நம்ம ஜங்கானுக்கு அது இல்லை, அதெல்லாம் இல்லை, நீ ஏன் அவனை அடிக்க விட்ட அப்படின்ற மாதிரி இருக்கான். இவங்க 2 பேருக்குள்ளேயுமே இந்த விஷயம் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப பெருசாகிட்டே போகுது. ஜங்கான் வந்து என்ன கேட்குறான்னா, நீ ஏன் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லலை, வேறு யாரோ சொல்லி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், அப்போ நான் உனக்கு ஒன்றுமே இல்லையா, நான் வந்து உன் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனே இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கானுக்கு அந்த கோவம். ஆனால் நம்ம இல்ஜோ என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஜங்கான் வந்து ரொம்ப கோவத்தில் இருந்ததுனால என்னென்னவோ சொல்கிறான். நான் அப்போ ரொம்ப உனக்கு முக்கியமான ஒரு ஆளே இல்லை, உன்னால எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றா இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கணும், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் நீ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப இதுவாயிடுறான். இப்போ நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்றதுனால தானே நீ என்னை இந்தளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் ஒரு கோவத்தில் பேசிடுறான். அது வந்து இல்ஜோக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா இல்ஜோ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பான், எப்போ என்னால் நீ கஷ்டப்படுறியோ உன்னால் நான் கஷ்டப்படுறனோ அப்போ நம்ம பிரேக்கப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுதான் இங்கே நடக்குது. ஜங்கான் இதுக்கப்புறம் முடியாது, ப்ளீஸ் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே சொல்லிடுறான்.
நம்ம ஜங்கான் வந்து நீ என்னதான் சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் கேட்குறான். நான் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன், ப்ளீஸ் இதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே இது வந்து எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்கான் வந்து செம்ம கோவமாயிறான். என்னடா என்ன நினச்சிருக்கேன், என்கிட்ட வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு என் கூட இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ நான் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொம்மையை தூக்கி போடுற மாதிரி என்னை நீ தூக்கி போடுறல அப்படின்ற மாதிரி தன் கோவத்தை வந்து அடக்கவே முடியல ஜங்கானால். அவன் உன்னை கஷ்டப்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நீ வந்து என்கிட்ட பிரேக்கப் பண்ணணும்னு சொல்கிறல்ல, அவன் ஒருத்தவங்க மட்டும் இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அந்த பிரச்சனைலாம் நம்மளுக்குள்ளே வராமல் இருந்திருக்கும்ல, அப்போ அவன் செத்துட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜாவை அடித்தான்ல அவன் அண்ணன், அவனை பற்றி வந்து பேசி நம்ம ஜங்கான் வந்து செம்ம கோவப்பட்டு வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே போட்டு ரொம்ப வந்து கோவத்தில் வந்து உடைக்க ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்துட்டு நம்ம இல்ஜோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. லைக் அவன் கொஞ்சம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். ஜங்கான் ப்ளீஸ் இது மாதிரி பண்ணாத, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். நம்ம இல்ஜாவும் பின்னாடி போயிட்டு அவன் கையை பிடிச்சி ப்ளீஸ் இது மாதிரி பண்ணாத, வேணாம், நம்ம வந்து பிரேக்கப் பண்ணுறது தான் சரி, உனக்கும் சரி எனக்கும் சரி, நம்ம பிரேக்கப் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டான விஷயம் அப்படின்னு நம்ம இல்ஜோ வந்து சொல்கிறான். சரி இந்த பிரேக்கப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஜங்கான் கேட்டதுக்கு என்னோடய அண்ணனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆனால் நீ கவலைப்படாத, நான் ஒன் சைடாக தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஸோ அதனால் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நம்ம இல்ஜோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஜங்கானுக்கு இன்னும் 2 கடுப்பாடுது. இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமாக, இங்கே தெரிஞ்சால் என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் இருந்ததுனால தான் எங்கள் அப்பாக்கே நிறைய பிரச்சனை வந்து அவர் இறந்துட்டார், ஸோ அதே வந்து நான் உனக்கு நடக்கணும் நான் விரும்பலை, நான் இருந்தால் கண்டிப்பாக உனக்கு பிரச்சனை தான், ஸோ நம்ம பிரித்து தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ தூரம் இல்ஜோ வந்து பேசிட்டு ரூமில் கதறி ரூமில் தனியாக நம்ம இல்ஜோ அழுவ ஆரம்பிச்சிடறான். நம்ம ஜங்கானும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு அவனுமே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ ஜங்கான் வந்து அவனோட ஃப்ரெண்டு கூட போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்ம இல்ஜோட அண்ணன் இருக்கிறான்ல, அவன் வந்து பின்னாடி இருந்து வரான். வந்த உடனே பாப்பா கொஞ்சம் போய் சிகரெட் பிடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு ஜங்கான் மனசில் என்ன நினச்சான்னு தெரில, தனியாக அவனை ஈத்துட்டு போகிறான். இதுலேயே தெரியுது என்னவோ தப்பாக தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு இப்போ ஜங்கான் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இவனுக்கு பற்ற வைக்கிற மாதிரி வந்து ஒரே அடி பலார்னு அடிக்கிறான். செம்மையாக அடிக்கிறான், அவனை கீழே இழுத்து போட்டுட்டு. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, என்னடா அந்த இல்ஜோ ஒன்று மயக்கிட்டானா அப்படின்ற மாதிரி வந்து வார்த்தையை தேவையில்லாமல் அந்த பொறுக்கினாயும் தேவையில்லாமல் வந்து பேச ஆரம்பிச்சிடறான். ஆனால் நம்ம ஜங்கானுக்கு வந்து செம்ம கோவம் வருது. நீ ஏன் அப்படி பண்ண, அவனை ஏன்டா அடித்த அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து திட்டிகிட்டே இருக்கிறான். இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா கோவத்தில் அந்த சிகரெட் அவன் இது பண்ணால, ஸோ அந்த சிகரெட்டை எடுத்து அவனோட முகத்தில் அப்படியே சூடு வச்சிடுறான். ஸோ இதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டு வந்து வேகமாக ஓடி வந்து ப்ளீஸா கொஞ்சமாச்சு நீ என்ன பண்ணுற நினச்சி பாரு, நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மறித்து விடுறான். இப்போ வந்து அந்த அண்ணங்காரன் அவன் என்ன சொல்கிறான்னா, இல்ஜோ ரொம்ப நல்லவன் நினச்சிக்காத, அவன் ஜஸ்ட்டு சும்மா இன்னசென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான், அவன் எந்த அளவுக்கு ஒரு சீப்பான ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல, அதனால தான் நீ இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறல்ல, அவன் உன்னை தவிர எவ்வளோ பேர் கூட போயிருக்கிறான், ஏன் என் கூட இருந்திருக்கிறான், அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாது, அவன் கண்டிப்பாக உன்னை வந்து மயக்கிருக்கான், உன்னை மயக்கி அவனோட கைக்குள்ளே உன்னை போட்டுக்கிட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்கானோட மனசை ஒரு குழப்பிட்டு இங்கேருந்து போயிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் என்ன ஆகுதுன்னு காமிக்கிறாங்க. ஜங்கான் வந்து ஆஃபீஸ்க்கு வெளியில் காரில் உட்காந்துட்டு இவன் நைட்டு சொன்னது எல்லாமே வந்து யோசித்து பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் அவனால் அது ஏற்றுக்கவே முடியல, அவன் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்திலே உட்காந்து இருக்கும்போது ஜங்கானோட விண்டோ வந்து யாரோ தட்டி ஒரு நிமிஷம் வெளில வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க அப்பா இது மாதிரி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ இவனும் போயிட்டு அவங்க அப்பாவை காரில் வந்து மீட் பண்ணுறான். ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோடய பையன் தெரியக்கூடாதுன்றதுனால தானே உன்னை நான் சைலண்ட்டாக இருக்க சொன்னேன், எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து பெருசாக எதுவும் பண்ணல, எங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதான், இதை வந்து யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து ஜங்கானோட அப்பா என்ன சொல்லலாம், நீ ஒரு சின்ன தப்பு பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எதுக்கு இது மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ நான் வந்து தப்பு பண்ணாலும் யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கானும் வந்து பேச்சு பதில் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ ஜங்கானோட அப்பா என்ன சொல்கிறான்னா, சரி விடு, இல்ஜோ கிட்டே இதுக்கப்புறம் நீ எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கக்கூடாது, அவன் பக்கமே போவாத, உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து நம்ம ஜங்கான் வந்து கடுப்பாயிடலாம். இல்ஜோவா நீங்கள் ஏன் அவனை இப்போ இழுக்கிறீங்க, அதுவும் இல்லாமல் நாங்கள் கசின்ஸ் தானே, நாங்கள் வந்து க்ளோஸாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீங்கள் ஏன் வந்து இல்ஜோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன போகுதுன்னு எனக்கு தெரியல, இல்ஜோவோட அண்ணன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு தான் உன்கிட்ட வந்து பேசியிருக்கான். ஸோ தேவையில்லாமல் நீ தேவையில்லாத பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு எங்களையும் வந்து மாட்டி விடாத, நீ பண்ணுற ஒரு தப்புக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்து இங்கே நடக்கும், ஒழுங்கு மரியாதை ஒழுங்காக இருந்துக்கும், அதுவும் இல்லாமல் உன்னோட வீக்னஸாக தான் இப்போ இல்ஜோ இருக்கிறான், அவனையும் நான் கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பேச வேறு எதுவும் இல்லைனா நான் வெளில போகிறேன்
அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கான் வந்து ஏஞ்சி வெளில போயிடுறான். இதை பார்த்துட்டு ஜங்கானோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுது. நீ எப்போ நான் பேசிட்டு போதே வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் வெளியில் வந்து நில்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனும் வந்து நிற்கிறான். மரியாதையே நான் சொல்கிறதுக்குள்ளே இல்ஜோ கிட்ட வச்சிக்காத, இல்லைனா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜங்கானுக்கு வந்து கோவம் வந்துடுது. என்ன பண்ணுவீங்களா, அவன் மேலே மட்டும் நீங்கள் கையை வச்சிக்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கானும் ஒரு கோவத்தில் பேசின உடனே ஜங்கானோட அப்பா பல்லாருன்னு ஒரே அரை கன்னத்தில் வைக்கிறாரு. இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இவ்வளோ நேரம் சொன்னேன்ல உன்னோட நல்லதுக்குன்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் உன்னோட நல்லதுக்குன்னு சொல்லலை, இல்ஜோட நல்லதுக்குன்னு வச்சுக்கோ. நீ எதனா தேவையில்லாதது பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்கானோட அப்பா வந்து கிளம்பிடுறாரு. ஸோ இப்போ வந்து நைட் ஆகிடுது. ஸோ நைட்டு நம்ம ஜகான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போகிறான். இல்ஜோ வந்து இப்போ பெட்டில் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு, உனக்காக தான் வரத்துக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு குட் பை சொல்லணும்னு நினச்சேன் ஜங்கான் அப்படின்னு சொல்கிறான். குட் பாயா, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம ஜங்கானுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் அப்பா சொன்னது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஜங்கானோட மனசுலேயுமே ஒரு பயம்தான். ஆனால் நம்ம இல்ஜோ பார்த்த உடனே அவன் கன்னத்தில், ஜங்கானோட கன்னத்தில் வந்து லைட்டாக காயம் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சு, யாருக்கிட்ட நீ சண்டை போட்ட அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அதெல்லாம் நம்ம காதில் விழல. நம்ம ஜங்கான் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் உன் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, நான் வந்து ரொம்ப ராசி இல்லாத ஆளு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான், அப்பா சொன்னதெல்லாம் நினச்சி. ஆனால் நம்ம இல்ஜோ வந்து நான் ஒரு நாளுமே உன்னை அப்படி நினச்சதே இல்லை, உன்னால் நான் எப்போ கஷ்டப்படுறதுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜங்கான் வந்து உன் கூட நான் ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இல்ஜோக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஜங்கான் வந்து இவ்வளோ சொல்கிறான், உனக்கு வந்து நான் எந்த சப்போர்ட் வேணாலும் நான் தரேன், எவ்வளோ நாள் வேணாலும் நான் உன் கூட இருப்பேன், ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இல்ஜோ என்ன சொல்கிறான்னா, உன்னோட வீக்னஸாக தான் நான் இருக்கிறேன், ஸோ வந்து என்னை வச்சு உன்னை யாருமே நான் யூஸ் பண்ண விட மாட்டேன், ஸோ ப்ளீஸ் வேணாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜங்கான் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். நீ ஏன் வீக்னஸ்ன்னு சொல்கிற, நீ என்னோடய வீக்னஸே இல்லை, நீ வந்து என்னோடய லவ், உனக்கு இது வந்து இது புரியலையா, நீ இல்லாத ஃப்யூச்சரை நான் வந்து நினச்சி கூட பார்க்கவே முடியல இல்ஜோ, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம இல்ஜோக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ அவன் என்ன சொல்ல வரான்னா, உன்கிட்ட சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது, நான் இப்போ சொன்னேன்னா நான் பொய் சொன்ன கூட நீ நினச்சிப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம ஜங்கான் வந்து இதுக்கு என்ன சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல வரேன்னு, நீ உன் அண்ணன் கூட படுத்திருக்க அதானே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுடுறான். ஆனால் இதுக்கு வந்து நம்ம இல்ஜோ வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஸோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சானோ இல்லையோ அவன் நடந்து வெளில போக ஆரம்பிச்சிடறான். நம்ம ஜங்கான் வந்து கத்துறான், இப்போ மட்டும் நீ வெளியில் போனோன்னா நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இங்கேயோட முடிஞ்சிடும், ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம இன்றும் அது எதையுமே கேட்டுக்கல, சைலண்ட்டாக வந்து ரூமை விட்டு வெளியில் போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்கான் வந்து என்ன பண்ணுறான்னா, உடனே ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே வந்து இல்ஜோவோட பாஸ் இருப்பான்ல, அவங்ககிட்ட போய்ட்டு ப்ளீஸ் இல்ஜோ எங்கே இருக்கிறான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுவும் சாஃப்டாக கேட்டால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ரூடாக வந்து நீ மட்டும் சொல்லலாம், நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும், உன்னை ஜெயிலில் தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கோவமாக பேசுகிறான். அதுக்கப்புறம் அவனுக்கே புரியுது நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் நான் வந்து கொஞ்சம் கோவத்தில் பேசுகிறேன், நான் தப்பாக நினச்சிக்காது அப்படின்னு சொன்னோடனே இப்போ அந்த பாஸ் இருக்கான்ல, உட்காந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றான். ஸோ இப்போ 2 பேருமே வந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் வந்து கேட்குறான்னா, இல்ஜோ நீ உண்மையாகவே இதை லவ் பண்ணுறியா, ஏன் நீ அவனை பார்ட்னராக சூஸ் பண்ண, நீ இது மாதிரி சூஸ் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து நிறைய கெடுதல் நடக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல, ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஜங்கான் வந்து அவனை உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவன் கூட நான் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஸோ ப்ளீஸ் இது மாதிரிலாம் சொல்லாத, அவன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், உன் கூட இருந்தால் அது சேஃப்டி தான், அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இல்ஜோ வந்து இவன் கூட இல்லை போல இருக்குது. ஸோ தன்னோட கார்டை கொடுத்துட்டு, இல்ஜோ நீ ஒரு வேலை எங்கன்னா பார்த்தனா கூட ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து இவன் இங்கே சொல்கிறான். அவனுமே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி எதுவுமே பதில் பேசிக்காமல் அவனும் போயிடுறான். ஸோ இப்போ நம்ம ஜங்கான் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வரும்போது தன்னோட அப்பாவோட செக்ரட்டரி மறுபடியும் அந்த இடத்துல நின்றுட்டு, அவங்க அப்பா வந்து பிரசிடெண்ட் பதவியை அவங்கள ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஜங்கனுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இல்ஜோ நீ பார்த்தியா, எங்கே இல்ஜோ அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். ஆனால் அதுக்கு வந்து அந்த செக்ரட்டரி என்ன சொல்கிறான்னா, அந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அப்படி இல்ஜோவை பார்த்துருக்கு அதான்டா, எங்கடா இல்ஜோ அப்படின்ற மாதிரி கேட்குறான். சார் அதெல்லாம் எங்ககிட்ட சொல்ல முடியாது, அதுவும் இல்லாமல் இல்ஜோவுக்கு நாங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரைஸ் தந்து தான் அனுப்பியிருக்கோம், ஸோ நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு
அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் அவருக்கு தேவையான காசு எல்லாமே தந்து தான் அனுப்பியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வேலையை மட்டும் கரெக்டாக பாருங்கள். நீங்கள் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால யாருக்குமே இங்கே எந்த நல்லதுமே இல்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஜங்கானுக்கு வந்து செம்ம கடுப்பு. என்னது உங்ககிட்ட அவன் காசு வாங்கினானா? அவனுக்கு காசு வேணுன்னா அவன் என்கிட்டே வாங்கியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது வந்து ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் தான், நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அந்த செக்ரட்டரியும் பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஜங்கான் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு அவ்வளோதான் நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. அப்படியே அந்த கஷ்டத்தில் அவனோட ஃபோனை எடுத்து நம்ம இல்ஜோக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். இல்ஜோ, எல்லாமே என்னோட தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. உன்னை நான் கடைசி வரைக்குமே பாதுகாத்துருக்கணும், ஆனால் அதை பாதுகாக்காமல் நான் தான் உன்னை விட்டுட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நீ இல்லாத வாழ்க்கையினால நினச்சி கூட பார்க்கவே முடியல இல்ஜோ அப்படின்ற மாதிரி வந்து மெசேஜ் மேலே மெசேஜாக அனுப்பிட்டே இருக்கிறான். அதுக்கு ஒரு ரிப்ளை மட்டும் வருது. என்னன்னா நம்ம இல்ஜோ என்ன ரிப்ளை பண்ணியிருக்கானா, நான் என் அண்ணன் கூடலாம் படுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி மட்டும் ரிப்ளை பண்ணியிருக்கிறான். அதை பார்த்த உடனே தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஸோ இங்கேயோட எபிசோட் 6 வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.